US கவர்மெண்ட் UFO ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றது ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ண இல்ல. இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா UFO ஃபைல்னு சொல்றதை விட US கவர்மெண்ட் UAP ஃபைல் தான் சொல்லுவாங்க. இதுக்கான பிரீஃப் அப்ரிவேஷனை கூகுள்ல போய் பாருங்க. 2024ல US காங்கிரஸ் ஒரு லாவை பாஸ் பண்ணுச்சு. அதுல கவர்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இருக்கிற UAP ரிலேட்டட் ஃபைல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரிவ்யூ பண்ணி பப்ளிக் கிட்ட ரிலீஸ் பண்ண ப்ராசஸை கிரியேட் பண்ணாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி தான். கவர்மெண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்குன்னு அங்க இருக்கிற பீப்புளுக்கு தெரியணும். வருஷ கணக்கா மிலிட்டரி, ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ், ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும்ல அதை மட்டும் பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க அந்த ப்ராசஸ். ஆனா இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபைல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அதுல ஏலியன்ஸ் எவிடன்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சம் ரெக்கார்ட்ஸ் இது நமக்கு தேவையில்லைன்னு நீக்கப்பட்டதா கூட இருக்கலாம். இன்னும் சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இன்னும் சீக்ரெட்டா இருக்கலாம். சோ US கவர்மெண்ட் UFO ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றது ஏலியன்ஸ் இருக்கான்னு ப்ரூவ் பண்ண இல்ல. UFOனா என்ன, இத பத்தி கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரியும்னு பப்ளிக் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கத்தான் அப்படின்னு நினைக்கிறேன். இத பத்தி உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.